விசித்ரா. ஜெயலலிதாவோட பணியாற்றிருக்கீங்களா? அசிஸ்டண்டாக பண்ணியிருக்கேன் சார். அப்பா கூட போயிருக்கேன் நான். என்டி ராமராவ் தான் நினைக்கிறேன் ஹீரோ. பட் என்டி ராமராவும் கொஞ்சம் ஸ்டிப்பு தான் இல்லை? ஐயோ, அவருக்கு வரவே வராது சார். சில ஸ்டெப்பு தான் வருவார். அவர் எல்லா ஸ்டெப்பெல்லாம் அவரை வச்சு பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அவருக்கு தகுந்த மாதிரியே இவங்க அப்போல்லாம் வந்து டான்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லையே. என்டி ராமராவ் நாகேஸ்வரராவ் பீரியடில் டான்ஸுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. சும்மா நடந்து வந்தாலே பாடுறது தான் சார் ஜாஸ்தி. ஆமாம், நீங்கள் ராஜ் கபூர் சாங்கெல்லாம் பாருங்கள், பாடுவாங்க, கை வச்சு பாடுவாங்க, திரும்புவாங்க, ஹீரோயின் தான் ஆடுவாங்க தவிர அவங்க எதுவும் பெருசாக பண்ண மாட்டாங்க. பட் ஆக்சுவலி டான்ஸ் ஃபார்மேட்டுன்னு எடுத்துகிட்டு வந்தது வந்து அவங்க சிரஞ்சீவியும் பிரபு சார் 2 பேரும் கலந்த அப்புறம் தான் ஒரு நல்ல ஃபார்மேட் ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்ட். சிரஞ்சீவி ஒரு நல்ல டான்ஸர் ஆக்கிறதுல பிரபுதேவாவுக்கு பங்கு இருக்குது. பெரிய விஷயம் சார். அதுக்கு முன்னாடி தாரா மாஸ்டர் இருந்தாங்க. அவங்க ஓரளவுக்கு நல்லா வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரபு வந்த அப்புறம் வந்து ஸ்டைலில் டிஃபர் பண்ணிட்டார். சிரஞ்சீவி சாரோட பாடி லாங்குவேஜே வேறு மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுலாம் கோரியோகிராஃபரோட டேலண்ட் அது. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் சார். அங்கேருந்து உடைக்கிறது தான் கோரியோகிராஃபரோட டேலண்ட். இப்போ அமிதாப் பச்சனுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருந்தது. அங்கேருந்து ஜும்மாலேருந்து அந்த பாடி லாங்குவேஜை நான் டேர்ன் ஓவர் பண்ணேன். அங்கே தான் வந்து கோரியோகிராஃபரோட இது. அதே மாதிரி தான் சிரஞ்சீவியோட பாடி லாங்குவேஜ் வந்து பிரபு சார் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ இருக்க டான்ஸும் முன்னாடி இருந்த டான்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? என்னோட ஃபீல் நீங்கள் கேட்டிங்கன்னா தப்பாக ரைட்டாக தெரியாது சார். இன்றைக்கி நிறைய லாங் ஷாட்ஸ் ஆகிடுச்சு இருக்குது. இன்றைக்கி அந்த கும்பல் மேலே ஜாஸ்தி கான்சன்ட்ரேஷன், அதாவது லார்ஜர் தென் லைஃப் காமிக்கிறதுல இருக்காங்க. பட் அந்த க்ளோஸ் வருது இல்லை, இந்த க்ளோஸில் தானே பியூட்டியே. ஒரு ஆக்டர் ஒன்று காமிச்சிங்கன்னா நீங்கள் அந்த க்ளோஸில் தானே காமிங்க. அது ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்கு மாதிரி. அது ஏன், எந்த அளவுக்கு ஏன் அது மிஸ்ஸிங்னு தெரியல. அது ஒன்று மிஸ் பண்ணுறாங்க. அது எதுக்காக மிஸ் ஆகுதுன்னு தெரியல. அப்புறம் டான்ஸ்ன்றது வந்து நாட் ஓன்லி லோவர் பார்ட், அப்பர் பார்ட் கூட இருக்கணும்னு என்னோட ஃபீலிங். டான்ஸ் ஆடும்போது யூ ஷுட் என்ஜாய் டான்ஸிங். இப்போ கோவிந்தா ஆகட்டும், பிரபுதேவா ஆகட்டும், ஆடும்போது என்ஜாய் பண்ணுவாங்கள்ல, அது ஒரு சின்ன மிஸ்ஸாக மாதிரி தெரியுது. அது வரும், ஹஸ் இட் கம்ஸ், அது வரும்னு நினைக்கிறேன். அது வந்துருச்சுன்னா இட் வில் பி நைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் இன்னையோட ஜென்ரேஷன் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. என்னோட ஜென்ரேஷன் பாருங்கள் சார், ரீல்ஸில் வந்துட்டாங்க. ஆமாம், அதாவது நீங்கள் 7 நிமிஷம் சாங்கெல்லாம் போய் ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துச்சு, ஸ்னிப்பெட் மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ பொதுவாகவே படங்களில் பாடல்களே குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் சார் பெரிய காரணமாக இருக்கும். அப்புறம் ஐ ஃபீல் ஸ்டோரி இல்லாத சாங் இனிமேல் ஓடாதுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வெயிட் பண்ணாங்க. சுவிட்சர்லாந்தில் டூயட்னா வேலைக்கு ஆகாது. அது ஆகாது சார். நாங்கள் பருவராகம்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணோம் பேக் இன் 80s. பருவராகம் அந்த படம் பண்ணும்போது பெரிய ஹிட் இல்லை. டான்ஸும் சரி, பாட்டும் சரி. ஹம்சலேகா மியூசிக். அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி மாதிரி வந்துட்டுருக்கும். ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் பண்ணால் அதோ மாதிரி எப்படி ஸ்டோரி பண்ண. ஸோ என்றைக்கு நீங்கள் ஸ்டோரி லைனில் சாங் எடுத்தீங்கன்னா அவன் ஹிட் ஆகும். என்றைக்கு நீங்கள் வந்து கட் டு சுவிட்சர்லாண்டிங்னா ஹிட் ஆகும். அது ஒரு டைம் சீசன் நடந்துட்டு இருந்தது. அது 90s பீரியட் வரை முடிஞ்சு போச்சு. இப்போ அதை பண்ண முடியாது உங்களால். ஸோ நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சிங். நீங்கள் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சாங்கே டெட் ஆகிடுச்சு. இப்போ இல்லவே இல்லை. டைட்டில் கார்டு ரோலிங் ஆகும்போது ஒரு சாங் வருது, அவ்வளோதான். அது ஒரு குருவாக ஒரு சாங் வருது தவிர நடுவில்லாம் வந்து சாங்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை. ஸ்டோரி பாட்டு போயிட்டே இருக்குது. ஸ்டோரியை வந்து பிரேக் பண்ண யாரும் விரும்பலை. ஸோ சாங்கோட டியூரேஷன் ஆகட்டும், சாங்கோட பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், இப்போ டோட்டலாகவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கால்வாசி மாண்டாஜ் சாங் ஆகிடுச்சு. ஆல் கனெக்டட் டு த ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு ஸ்டோரி பேஸ் சாங் எப்போ இருக்கோ அப்போ டெஃபினட்டாக ஹிட் ஆகும் சார். நிறைய டேரக்டர்ஸ் அவங்களே எடுத்துடுறாங்க சாங்ஸை, பிகாஸ் மாண்டாஜஸ். முன்னாடி ஸ்டேஜில் எடுப்பார் அப்படி. ஆமாம், டான்ஸ் மாஸ்டர் இல்லாமல் எடுத்துருக்காங்க. பாலச்சந்தர் சார் கூட எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் நிறைய சாங்ஸ் அந்த மாதிரி. ஒரு பாட்டை கேட்டவுடனே இந்த பாட்டுக்கு இப்படி தான் டான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க சார்? ஒரு சீக்வன்ஸ் அவங்க சொன்னப்புறம் அது ஒரு மாதிரி ட்ரீம் வேர்ல்டு மாதிரி போயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு ட்ரீம் வேர்ல்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு, இந்த சாங்காக என்ன பண்ண முடியும், இதுக்காக நம்ம புதுசாக என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிப்போம். யோசிக்கும் போது என்ன ஆகும்னா, ஒன்று காஸ்டியூமில் புதுசு பண்ணணும், நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸை புதுசு பண்ணணும், செட்டிங்ஸ் புதுசு பண்ணணும், லொக்கேஷன்ஸ் புதுசு பண்ணணும், அப்புறம் ஸ்டெப்ஸை வந்து எப்படி புதுசாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா இருக்கிற ஸ்டெப்பு 10 தாங்க சார். அதை வந்து எப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்து அதை ப்ளேஸ் பண்ணுறது தாங்க சார் நம்மளோட வேலை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒளி அப்போல்லாம் ஒளி மாதிரி வந்து ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா 10 ஏசாங்க வந்தது ஒளி பார்க்கணும். அப்போது அந்த ஹிந்தியில் அது ஒளி ஒரு மாதிரி இருந்தது.
என்னது எல்லா சாங் ஒரே மாதிரி நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். ம். அப்போத்துல தான் நான் வந்து இல்ல இதுக்கு வந்து 10 பாய்ஸ் தான் இருக்கணும். ம். இதுக்கு 50 பாய்ஸ் தான் இருக்கணும். இதுக்கு கேர்ள்ஸ் தான் வரணும். இதுக்கு வேற மாதிரி இருக்கணும். இது பாய்ஸ் கேர்ள்ஸே இருக்கக்கூடாது. எல்லாம் பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்கணும், வந்துட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டா பண்ண ஆரம்பிச்சோம். ம். அப்போ என்ன நீங்க யோசிக்க தான் புதுசு வந்துக்கிட்டே இருக்கும். ம். அப்புறம் நாலேஜ்ன்ற வந்து நீங்க வந்து டக்குன்னு வந்து ரிப்பீட் ஆயிடும் சார். 10 சாங் உங்க சாங்க நீங்க ஆமா. பார்த்தீங்கனாலே, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்களே உங்கள ரிப்பீட் பண்ற மாரி வந்துரும். அதுலேருந்து எப்படி பிரேக் ஆஃப் பண்ணணும்? அதனால தான் நான் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பண்ணிட்டு இருந்தேன். டக்குன்னு ஹிந்தி பண்ணுவேன், படக்குன்னு தெலுங்குல யாரோ போடுவாங்க பண்ணுவேன். கன்னடால ஒரு 2 சாங் பண்ணுவாங்க, அவங்கள பண்ணுவேன். ஸோ என்ன ஆகும்னா, யூ டெண்ட் டு மீட் சோ மெனி டெக்னீஷியன்ஸ் ஆன் திஸ் வே. ஏன்னா தமிழ்ல டிஃப்ரெண்ட் டெக்னீஷியனு, தெலுங்குல டிஃப்ரெண்ட் அதுவே ஒரு நாலேஜ் தானே. இது ஒரு நாலேட்ஜ். அவங்க டெக்னிக் வேற மாதிரி இருக்கும். இப்போ ஹிந்தியில வந்து ஒரு டெக்னிக்ல வந்து ஸ்டக் ஆயிட்டாங்க. பட் தமிழும் மலையாளம் வந்து வேற டெக்னிக் போயிட்டாங்க அப்போவே. ஸோ நீங்க எப்போ வந்து தமிழ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க டெக்னிக்கே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த டெக்னிக்ல லேர்ன் பண்ணிட்டு திருப்பி அதை வச்சு எதாவது பண்ணோம். அது மாதிரி தான் நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு. அதுலேருந்து நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சதான் உண்டு. இடையில ஒரு படம் டைரக்ட் கூட பண்ணீங்கல்ல நீங்க? ஆமா சார். ம். அது ரொம்ப பெரிய ஃப்ளாப் ஆயிட்டு பயந்து திருப்பி ஓடி வந்துட்டேன். ஆ. ஏன்னா மெயினா என்ன புரிஞ்சுதுன்னா எனக்கு அதை டைரக்ட் பண்ணும்போது தான், அந்த டைரக்டரை வந்து எப்படி தனிமையா விட்டுருவாங்க எல்லாரும் கடைசி நேரத்துலன்னு புரிய வந்தது. ஆ. ஏன்னா அது வரைக்கும் எல்லாம் கூட தான் இருப்பாங்க. பட் அந்த டிராவலிங்கில் வந்து எல்லாம் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த க்ரூ வந்து சேர்க்கறது தான் சார் முக்கியம். கரெக்ட். அது சரியா அமையணும். அது வந்து கடைசி வரைக்கும் அமையணும். ம். நடுவில் விட்டுட்டு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க Correct. இல்லையா? அது ஆகக்கூடாது. ம். கடைசி வரைக்கும் அமைச்சு உங்களை வந்து அவங்க டிராவல் பண்ணி கூப்பிட்டு போகணும். ம். உங்கள் கூடயே கஷ்டத்தை, ஏன்னா ஒரு டைரக்ட் பண்ணும்போது வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் சார். ம். அதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறதான டைரக்டர். அப்புறம் படம் ஓடணும் இல்லையா? ஆமா. மெயின் திங் அதானே. அதுதான். நீங்கள் வந்து படத்தை முடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ ரிலீஸ் பண்ணுறது இன்னொரு பெரிய விஷயமாச்சு. ம். எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி இந்த படம் ஓடணும் சார். அப்புறம் லக் ஃபேக்டர் நிறையா இருக்குது சார். ஆமா, ஆமா. இதானே மெயின் எல்லாரும். ஆமா. அந்த லக்கு ஃபேக்டர் இருந்தால் மாத்திரம் தான் நீங்கள் வந்து ஜெயிக்க கிளிக் ஆக முடியும். அது கிளிக் ஆகலைன்னா எவ்வளோ பெரிய டைரக்டர் இருந்தாலும் அது. நீங்க பண்ண பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்ப திருப்தி அளித்த பாடல்கள் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம்? சார் டெஃபினட்டாக பரவராகத்தில் எல்லா பாட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜூஹி சாவ்லா. ஜூஹி சாவ்லாவோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனு, ஃபஸ்ட்டு சினிமாஸ்கோப் படம். ம். அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் பண்ணாங்க சினிமாஸ்கோப். அது ம். சரியாக ஓடலை. ம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சினிமாஸ்கோப்பு. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது லைஃப்பில். ஏன்னா 35 mm திடீர்னு சினிமா ஆமா. எல்லா சாங்ஸ் ஹிட்டு, ம். 2 லாங்குவேஜும் பெரிய ஹிட். ஆமா. அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அது ஒரு புக்கு மாதிரி எனக்கு. அதை வச்சு நான் நிறைய ஸ்பேசஸில் போயிருக்கேன். அதுக்கப்புறம் அமிதாப் பச்சனோட ஃபஸ்ட்டு ஜும்மா ஜும்மா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். என்னை வந்து இந்த இக்கரையிலேருந்து அக்கறைக்கு சேர்த்த ஒரு ம். படம் அது. அதுக்கப்புறம் எனக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்த ஜோதா அக்பர். அதுக்கப்புறம் நிறைய கமர்ஷியல் படங்கள்லாம் நிறையா இருக்குது. சீஸ் படிய மஸ்த் மஸ்ன்றாங்க, ஷேர் கி லடுக்கின்றாங்க. அக்ஷய்குமாரோட பல படங்கள், பல சாங்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஃபேர் அவார்டு, சின்ன பசங்களை வச்சு நிறைய சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நடந்திருக்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடலில் இது 3 பாடல் வந்து ஜோதா அக்பர்ல உங்களுக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்கு காரணம் அமைஞ்சது எதுன்னு நினைக்கிறீங்க? அந்த பாட்டில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி பாருங்கள் சார். அது யாருமே யோசிக்கல, நானும் யோசிக்கல அது. அந்த பாட்டில் பெரிய டான்ஸர் 2 பேர் இருக்காங்க. ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின். ஆனால் அவங்க ஒரு ஸ்டெப் கூட பாடல. ஆ. அருமை. ரித்திக் ரோஷன் ஒன் ஆமா. ஆஃப் தி பெஸ்ட் டான்சர்ஸ் ஆமா. இந்தியா. அப்போ அவர் படங்க வந்து டான்ஸ்னாலே ஓடின படங்கள் நிறையா இருக்குது. ஆ. அவரை சும்மா உட்கார வச்சோம். ஆ. அதே மாதிரி அந்த அம்மா ஐஸ்வர்யா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டான்சர்ஸ். ஆமா. அந்த அம்மா ஒன்றும் பண்ண வைக்கல. ம். யானையில் வந்தாங்க, கீழே இறங்கினா உட்காந்தாங்க. ம். ஆடுனதெல்லாம் டான்சர்ஸ், பாடுனதெல்லாம் டான்சர்ஸ். ஆ. அருமை. ஸோ அதனால தான் அந்த அவார்டு கிடைக்கும். அப்புறம் நீங்க முதல்லயே திட்டமிட்டீங்களா? அப்ப இப்போ இல்லை சார், அது வந்து தோணுதா? என் மடியில் விழுந்தது. அப்படி வந்து காட்சி. ஆ. அது நான் எதுவுமே திட்டமிட்டு இது வரைக்கும் பண்ணதில்லை. ம். அது அந்த ப்ராசஸில் நடந்து போச்சு. ம். அதோட கடவுளோட ஒரு பாக்கியம் தான் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்காது. ம். அது ஒரு ப்ராசஸில் நடந்து போச்சு. நான் ஃபஸ்ட்டு டைரக்டர் கேட்டது அதுதான். ம். ஏங்க இதில் ரித்திக் ரோஷனும் ஐஸ்வர்யா கொடுத்துருக்கீங்க, இவங்க 2 பேரும் ஆடலாமான்னா சத்தியமாக ஆட முடியாது. அவங்க 2 பேரும். அவங்க வந்து ஒருத்தர் மகாராஜா, இன்னொரு மகாராணி. அவங்க ஆடினா சீப்பாக இருப்பாங்க. அவங்க பாடுவாங்க, மிச்சம் எல்லாரும் ஆட சொல்லுங்க. ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. அவங்க முன்னாடி ஆட காமிக்கணும். ம். எனக்கு வந்து திடீர்னு வந்து எங்கள் அப்பா பரம்பரை ஞாபகம் வந்தது. ஏன்னா எங்கள் அப்பா பரம்பரை வந்து இந்த மாதிரி ராஜஸ்தானில் வந்து அவங்க வந்து ஜெய்ப்பூர் மகாராஜா முன்னாடி ஆடுவாங்க.
ஓ எங்கள் பெரியப்பாவும் சோன்லால் மாஸ்டரும் ஈராலால் மாஸ்டரும் 2 பேர் ஆடுவாங்க. ஓ எங்க மகாராஜா தாத்தா முன்னாடி. மகாராஜா முன்னாடி, ஓஹோ! ஜெய்ப்பூர் மகாராஜா, ஜோத்பூர் மகாராஜா முன்னாடி ஆடுவாங்க. ஆ எங்க அப்பா வந்து தபலிஸ்ட் அப்போ. அருமை. தபலா. ஆ, எங்க எங்க பாட்டி வந்து தோலக் பிளேயரு. ஆ. எங்க இன்னொரு மொத்த குடும்பமும். ஆமா. ஆ, அவங்க வந்து ஹார்மோனியம் வாசிப்பாங்க. ஆ. பாடி ஆடுறதெல்லாம் வந்து எங்க தாத்தாவும், எங்க பெரியப்பாவும் 2 பெரியப்பா வந்து கதக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. 3 மாசம் இந்த ராஜா கூட, 3 மாசம் அந்த ராஜா கூட அந்த மாரி ட்ராவல் பண்ணேன். ஸோ அந்த ஒரு ஞாபகம் எனக்கு வந்தது. வந்து தான் அத நான் கம்போஸ் பண்ணேன். கம்போஸ் பண்ணும்போது எங்க பெரியப்பாங்கலாம் கம்போஸ் பண்ற மாரி ஒரு மனசுல வச்சுட்டு, அத கம்போஸ் பண்ணேன். அவங்களுடைய ஆசீர்வாதம் தான். அவங்களோட பெரியவங்களோட ஆசீர்வாதம். இந்த பையன் நல்லபடியா வரணும்னு. ஸோ அவங்களது எல்லா கை என் மேல இருக்குன்னு நெனைக்கிறேன். எங்க குடும்பத்து மேல. ஸோ இட் ஹேப்பன்ஸ் சார் அவ்வளோதான். நம்ம எதுவுமே நெனச்சு எதுவும் பண்ணல. நான் சத்தியமா நினைக்கவே இல்ல. நான் இங்கேருந்து அங்க போவேன். தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து போய் ஹிந்தி கத்துக்கிட்டு, அவங்களோட இருந்து, இல்ல நானும் ஒரு நார்த் இந்தியன்னு ப்ரூவ் பண்ணி, ஏன்னா மெட்ராஸின்னு நெறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் ஓகே சொல்லி பண்ணது. இந்த பயணத்தில எங்கெங்கெல்லாம் ரொம்ப மிக அதிகமாக நீங்க காயப்பட்டீங்க? நெறைய பேர் எங்களுக்கு டீயே குடுக்க மாட்டாங்க சார். நாங்க ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் போம்போது. அப்படியா? ஆமா. ஆ. காலையில போனா நாங்க நாங்க ரொம்ப சின்சியர்ல நானு 20 பாய்ஸ் 20 கேர்ள்ஸு. நாங்க காலங்காத்தால ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் போயிடுவோம். இங்க போறம்போது. அங்க எல்லாம் 11 மணிக்கு தான் வருவாங்க. ம். ஸோ எங்களுக்கு டீ, காஃபி குடுக்கறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ம். அந்த மாரியெல்லாம் நிலைமைங்கலாம் உண்டு. நிறைய வாட்டி வந்து எனக்கு ஃபோன்லாம் பண்ணி, "நீ இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. உங்க ம். கேங்கே ஒழிச்சிரும்." அந்த மாரிலாம் மிரட்டல் கால்லாம் ஆ. வந்தது. ம். அதெல்லாம் ஹர்ட்டா தான் ஆச்சு. ம். அதுக்கப்புறம் வந்து நிறைய டைம்ல வந்து என் பாய்ஸ், கேர்ள்ஸ வந்து அவமானமும் படுத்தியிருக்காங்க. அப்படியா? அங்க இருக்க டான்சர்ஸ்லாம் ஆ. முன்னாடிலாம் நிற்கக்கூடாது. நீங்கலாம் பின்னாடி போணும். நாங்க பாம்பே ஆளு. நாங்க முன்னாடி வருவோம். இந்த மாரிலாம் என் பாய்ஸ், கேர்ள்ஸும் கூட நிறைய ஹர்ட் ஆயிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நாங்க முன்னாடி வந்திருக்கோம். வந்து ஆடி கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா சவுத் இண்டியன் சொன்னாலே வந்து நிறைய கஷ்டப்படும். ஏன்னா ஊர் விட்டு ஊர் போனா தாங்க அது பெருமையா உங்களுக்கு தெரியும். நீங்க சாதிக்க வந்திருக்கீங்கன்னு. உங்க உள்ளூர்ல இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உள்ளூர்ல இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். கரெக்ட். உங்க வீட்ல எல்லாம் கிடைக்கும். வெளி வீட்ல போம்போது தான் உங்களுக்கு எல்லாம் எதுவுமே கிடைக்காது. உண்மைதான். நீங்களா வந்து வாங்கிக்கணும். அது எப்படி வாங்கணும்னா டெஃபினட்டா உங்ககிட்ட இருந்து நான் எடுக்க முடியாது. நீங்க தான் குடுக்கணும் எனக்கு. எப்படி குடுப்பீங்க? நான் எங்க தொழில் காமிச்சு தான் குடுக்க முடியும். ஸோ நாங்க எங்க தொழில் காமிச்சு அவங்க எங்களுக்கு குடுத்தது தான் அது. ஸோ அப்பல்லாம் நெறைய ஹர்ட் பட்டுருக்கேன் நான். நெறைய பெரிய டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய டான்ஸர்ஸ் ஆ. அவங்க. அவனுக்கு ஹிந்தியே வராது. அவனுக்கு போய் ஹிந்தி சாங் குடுக்குறீங்க. அர்த்தம் எப்படி தெரியும் அவருக்கு? அந்த மாரியெல்லாம் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அங்க இருக்க ஃப்ரண்ட் லைன் டான்சர்ஸ்லாம் என்கிட்ட வரமாட்டாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு. ஓ! நல்ல நல்ல டான்சர்ஸ்லாம் அவங்க புடிச்சு வச்சுப்பாங்க. ம். ஸோ என் பாய்ஸ், கேர்ள்ஸ் வச்சு நான் பண்ணி காமிச்சேன். அதனால தான் என் பாய்ஸ், கேர்ள்ஸே எனக்கு ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்க. எனக்கு வந்து பேக் போனா நின்னு, சோல்ஜர்ஸ் மாரி நின்னு எனக்கு ஜெயிச்சாங்க. அதெல்லாம் என்னால மறக்க முடியாது. ஹர்ட்டான நிலைமையில இதெல்லாம் இருந்திருக்கு. பட் சார் நான் ஹர்ட் ஆகலன்னா, நீங்க அடிச்சு கீழ விழுந்து திருப்பி எழுந்திரிக்கலன்னா, அதுல ஒரு மஜாவே அது இல்ல. அது எழுந்திரிச்சு இப்ப திருப்பி நெனச்சு சண்டை போடுறது. பார்க்கும்போது, அந்த ஸ்ட்ரகிலே மகிழ்ச்சியா இருக்கும். அதானே சார் ஸ்ட்ரகிள். இன்னைக்கு வந்து நான் எங்க போனாலும் பாம்பேல வந்து போய் இறங்குனா என் பேரு சொன்னாலே ஒரு 10 பேர் அமித்ஜி வந்து நான் நான் இருக்கேன்னா ஒரு ஏஞ்சி நிற்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அச்சீவ்மெண்ட் தானே. இங்கேருந்து நான் போகும்போது எதுவுமே இல்லையே என்கிட்ட. நான் நார்மலா ஒரு மனுஷன் மாதிரி தான் போனேன். அது மாரி நீங்க பாதிக்கப்பட்டபோது உங்களுக்கு சப்போர்ட்டிவா நின்றது யார் அப்போ? சார் சலீம் அக்தர்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் இருந்தாரு. ஆ. அவர் இப்போ தான் இறந்து போனாரு. ம். அவரு எனக்கு ரொம்ப பேக் போனா நின்னாரு. ம். எனக்காக நின்னாரு. அவரு வந்து பெப்சில அப்போ வந்து பெப்சில இருந்தாங்க. ம். இம்பான் இருந்தது. இம்பால. அப்புறம் பேலாஜ் நிலானின்னு ஒரு ப்ரொடியூசர் ஆமா. இருந்தாங்க. அவரும் பெரிய ப்ரொடியூசர். ம். அவரு என் கூட நின்னாங்க. ம். முகுலான்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இருந்தாரு. ம். அவரு இல்ல எனக்கு சின்னி தான் வேணும்னு சொன்னாங்க. ம். அப்புறம் எல்லாத்தோட பெரிய கிங் அமிதாப் பச்சன் கூட நின்னு இல்ல எனக்கு சின்னி தான் வேணும். ம். அப்புறம் கோவிந்தா. ம். இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. சல்மான் கான் ஆகட்டும், அக்ஷய், ரவீனா டண்டன், ஷில்பா ஷெட்டி எல்லாம் நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. பட் சார் அது ஒரு பீரியடுக்கு தான் சார் நீங்க வந்து கீழ இருப்பீங்க. கரெக்ட். உங்க டேலண்ட்ட வந்து நீங்க மறைச்சு வைக்கவே முடியாது. அந்த டேலண்ட்ட வந்து வெளியில எப்படியாவது வரும். அந்த பர்ஸ்ட் ஆகும்போது அவங்களால அதை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு கூட அவங்க ஏத்துக்க முடியாத நிலைமையில இருந்தாங்க. மெட்ராஸின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ம். இருந்தாலும் லைஃப் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்ட்ரகிள். ஸோ எவ்ரி ஃபால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் சார் எனக்கு. ஐ ஃபால் டு கெட் அப் அகெயின். அருமை. ஐ வில் கெட் அப். நான் எனக்கு கீழே விழுந்து நான் இமிடியேட்டாக ஏஞ்சி நின்று திருப்பி நான் ஃபேஸ் பண்ணுவேன். தட் இஸ் மை மோட்டிவ் இன் லைஃப். எல்லாருக்குமே ஒரு ஃபால் இருக்கும் இல்லையா? யாருக்கு இல்லை? ஆமா. விழாம எழுந்து யாரும் எதுவுமே இல்லை. ஒரு நடிகராக இருந்தால் கீழே விழுந்தேன். ஏஞ்சேன் டான்ஸ் டைரக்டர் ஆனேன், கீழே விழுந்தேன். திருப்பி ஏஞ்சேன் டைரக்டர் ஆனேன், கீழே விழுந்தேன். திருப்பி ஏஞ்சி டான்ஸ் டைரக்டர் ஆனேன். அந்த மாதிரி தான்.
உங்களுடைய மகன்களும் இந்த துறையில் தான் இருக்காங்களா? ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு, இப்போ டைரக்டர் ஆகிட்டாரு. ம். ஸோ டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ம். இப்போ ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய டைரக்டர்கிட்ட இருக்கார் ரோஹித் ஷெட்டி கிட்ட, ரைட் ஹேண்டாக இருக்காரு. ஸோ அவங்க கம்பெனிஸ்லாம் பண்ணிக்கிட்டு அவர் டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ம். ஸோ என்னைக்கா ஒரு நேரம் அவர் வருவாருன்னு நினைக்கிறேன். சின்னவரும் டைரக்ஷனில் ரைட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ம். யாருமே என் தொழிலில் யாருமே இல்லை டான்ஸில். அவங்களுக்கு என்னென்னா டான்ஸ் வந்து ஒரு இப்போ வந்து மெயினாக இருக்காது, ஒரு மெயின் லைனாக இருக்காது. ம். அது ஒன் ஆஃப் தி இதாக இருக்கும். Correct. டைரக்ஷன்ன்றது ம். ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் வெப் சீரிஸ்லாம் அது வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் இல்லையா அது? ஸோ அது ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. வி வில் லைக் டு டைரக்ட்னு சொல்கிறாங்க. ம். ஸோ வாட் எவர் ஹூ எவர் லைக்ஸ் யாருக்கு தெரியும் சார். அது correct. தே ஹாவ் டு ஃபைண்ட் தேர் ஓன் ஜர்னி. True, அதான் true. என் பசங்களுக்கே நான் எப்போவுமே ப்ரீச் பண்ணதில்லை. எனக்கு பிடிக்காது. ஏய் இப்படி தான் போகணும் அப்படின்னு. உனக்கு எது பிடிச்சதோ அது பண்ணு. அவ்வளோ சக்ஸஸ் காமி அண்ட் டோன்ட் ஹர்ட் அதர்ஸ். இந்த பயணத்தில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்த தருணம் அப்படின்னு எதை சொல்லலாம்? சார் நான் நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது சார். எனக்கு கிடைக்கணும். ஏன்னா நான் ரொம்ப கமர்ஷியலாக சாங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். விசில் அடிச்சுட்டு ஹிப் மூமெண்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப கமர்ஷியலாக திங்க் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்காக பண்ணணும். சின்ன சின்ன ஸ்டெப்பு ஒர்க் ஸ்டெப் தான். நேஷ்னல் அவார்டு வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் வரும்போது தான் என்னை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயோ நேஷ்னல் அவார்டு நமக்கான்னு சொல்லி அது கிடைச்சிது. ஸோ அன்னிலேருந்து நான் வந்து எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எப்படின்னா நானும் என் ஒய்ஃப் 2 பேரும் போயிட்டு நேஷ்னல் அவார்டு வாங்கும் போது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து எங்களுக்கு மாலை போட்டு நேஷ்னல் அவார்டு கொடுக்கும்போது தட் இஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எங்கள் லைஃப்பில். அப்போ எங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்து அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கிளாப் அடிக்கும்போது அது மகிழ்ச்சியே பெருசாக இருந்தது சார். அது நினச்சி கூட பார்க்கல. ஒரு சின்ன கொரியோகிராஃபர் இங்கேருந்து சென்னையிலேருந்து போனேன், டெல்லி வரைக்கும் போய் நேஷ்னல் அவார்டு வாங்க. ஏன்னா எனக்கும் ஒரு பெரிய விஷயம். நான்லாம் வந்து ட்ரீமில் கூட நினைக்கல அதை பண்ணுவேன். அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு 100 டான்சர்ஸ் வச்சு ஒரு சாங் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு 4 டான்சர் கொடுக்குறதே பெரிய விஷயம். பருவராகன் படத்தில் ஃபஸ்ட்டு டைம் 100 டான்சர் வச்சு கொடுத்த ஒரு மகிழ்ச்சி. பாத்ரூமில் நின்று டேய் உனக்காடா 100 டான்சர்னு சொல்லி அழுது இருக்க கண்ணாடியை பார்த்து. உனக்கு 4 டான்சர் கொடுக்க மாட்டாங்க, உனக்கு 100 டான்சர்ரா பருவராகத்தில். அதுவும் சினிமா ஸ்கோப் படம்டா, 10 சாங்குடா, நீ எல்லாம் வந்து கனவுல கூட நினச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்ததுல சார். அது ஒரு பெரிய நிகழ்ச்சி. ஸோ ரவிச்சந்திரனுக்கு தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ நைஸ் டு டாக் டு யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.